வெல்கம் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா LCM ஆல்ரெடி HCF வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்க்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோஸ் பார்க்குறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான மேக்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? இனி வர டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா LCM. ஆல்ரெடி HCFனா என்னன்னு சொல்லி என்னென்ன ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாக எப்படி பண்ணணும், டிவிஷன்லாம் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். போன வீடியோவில் HCF பற்றி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் LCM பற்றி சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து 10 வீடியோஸாக உங்களுக்கு நான் HCF LCM மாற்றி உங்களுக்கு வந்து இது வரைக்கும் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி போட்டுறேன். 10 சம்ஸாக வந்து உங்களுக்கு என்ன ஒரு வீடியோஸில் வரும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு LCM என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. LCMனா என்ன? HCFனா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இது என்னன்னு சொல்லுவோம், LCM சொல்லுவோம். ஸோ LCMனா என்னது? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களால் வகுப்படும் மிக சிறிய எண் என்ன சொல்லுவோம், அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா LCM சொல்லுவோம். ஓகேவா? ஸோ LCMக்கு ஃபுல் மீனிங் என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் நம்ம சொல்லுவோம். ஸோ LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்களே 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களை வந்து வகுப்படும் மிகச்சிறிய எண் தான் நம்ம என்ன சொல்லுவோம், LCM சொல்லுவோம். ஸோ அப்போ எக்ஸாம்பிள் இப்போ 4,6 எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த 4க்கும் 6க்கும் 4 என்னென்ன 4ஓட மல்டிப்ளிகேஷன் 4, அது என்ன 4 டேபிள்ஸ் எழுதிக்கலாமா? 4, 8, 12, 16, 20, 24, 30 அப்படி போய்கிட்டே 28 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு 6க்கு எழுதுவோம். 6, 12, 18, நெக்ஸ்ட் என்ன வரும்? 16, 12, 18, 24, 30, 36, 42 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ரெண்டில் இருக்கிற காமனாக நம்பர்ஸ் என்னது? 12, இங்கே ஒரு 12 இருக்குது, இங்கே ஒரு 24, இங்கே ஒரு 24 இருக்குது. அப்போ 12,24 இதில் இருக்கிற மிகச்சிறிய எண் என்னது? 12. ஸோ 4, 6 எந்த நம்பரால் டிவைட் ஆகும்? 12ங்கிறத டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் வந்து LCM. 4க்கும் 6க்கு LCM வந்து பார்த்தீங்கன்னா 12. புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா LCM நம்ம சொல்லுவோம். LCM வந்து ரொம்ப ஈஸி. LCM தெரிஞ்சால் தான் ஃப்ராக்ஷன்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். டிவிஷனில் ஃப்ராக்ஷன்ஸ்லாம் தெரியும், 1/2, 1/3 அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம LCM நார்மலாக ஒரு சிம்பிளிஃபிகேஷன்லேயே ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்து நான் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ண சொல்லும்போது அந்த LCM வந்து அந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ LCM ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ LCMனா என்னது? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களை வகுப்படும் மிகச்சிறிய எண்ணை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா LCM நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் மெத்தட். ஸோ LCM பேசிக் மெத்தட். இப்போ 4க்கும் 6க்கு LCM எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பார்க்கலாம். ஓகேவா? 16க்கும் 24க்கும் LCM எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 16 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். ப்ரைம் நம்பர்ஸ்னால் தெரியும்ல, அதே நான் HCFல சொல்லியிருப்பேன். 1ஆலும் தன்னாலும் வகுப்படும் என்பதை என்ன சொல்லுவோம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்லுவோம். ஸோ 2, 3, 5 அதாவது 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் வரும். 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே அந்த நம்பர்ஸ் வகுப்பட்டுச்சுன்னா அது வந்து என்ன நம்பர் சொல்லுவோம்? காம்போசிட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 2 நம்பருக்குள்ளே மட்டும் 1ஆலும் தன்னாலும். இப்போ 13 இருக்குன்னா 13 வந்து 1ஆல் டிவைட் ஆகும், 13ஆல் டிவைட் பண்ண முடியும். வேறு எந்த நம்பர் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இந்த மாதிரி தான். இப்போ 26 எடுத்துக்கோங்க. 26 வந்து 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 13ஆல் டிவைட் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? 2க்கு மேலே ஃபேக்டர்ஸ் 2க்கு மேலே ஃபேக்டர்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த நம்பர் வந்து காம்போசிட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 1ஆலும் தன்னாலும் வகுப்படும் நம்பர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் தெரியுமில்ல உங்களுக்கு, 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் என்ன நம்பர் சொல்லுவோம்னா ப்ரைம் நம்பர்ஸும் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுவோம், 8 வரும். அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன வரும்? 4 வரும். அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 2 வரும். அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 வரும். ஓகே, இப்போ இதோட ஃபேக்டர் என்ன? 2 × 2 × 2 × 2. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 2 பவர் 4. ஸோ 2 பவர் 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 24க்கு எடுத்துக்கோங்க. ஸோ 24க்கு எடுத்துக்க என்ன வரும்? 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன வரும்?
12, again 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6, again 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3, again 3 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 வரும். ஓகேவா? வேறு எப்படி பண்ண முடியுமா? 12, 6, 3, 1 வேறு எதையும் பண்ண முடியாது. ஸோ இதை எடுத்து எழுதிக்கோங்க. 2 into 2 into 2 into 3. ஸோ 2 power 3 into 3. ஸோ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது 2, 4. காமனாக இருக்கிறது எடுத்துக்கணும், காமன் இல்லாததை எடுத்துக்கணும். HCF என்ன பண்ணுவோம்? ரெண்டு இதுக்குமே ரெண்டு நம்பர்ஸுக்குமே காமனாக இருக்கிறது மட்டும்தான், அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம எடுப்போம். இதில் காமன்ஸ் இல்லாததே நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். அது என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது பவரில் லீஸ்ட் பவராக எடுத்து பண்ணுவோம். இங்கே வந்து ஹையஸ்ட் பவராக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 2 power 3 பெருசா 2 power 4 பெருசா? ஸோ 2 power 4 into 3. 2 power 4 என்ன வரும்? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ 16 into 3 என்ன வரும் உங்களுக்கு? 48 வரும். ஓகேவா? 16 into 3 உங்களுக்கு என்ன வரும்? 48. ஓகேவா? செக் பண்ணி பாருங்கள். 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. 16 into 3 எவ்வளவு? 6 3s are 18, remaining 1 3s are 3, 48 வரும். ஸோ 16க்கும் 24க்கும் உங்களுக்கு LCM என்னென்னா 48. இப்படியும் போடலாம். ஸோ இதான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதே இது நம்ம என்ன பண்ணுவோம்னா டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி பார்ப்போம். இதே 48 வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டிவிஷன்னா இந்த ரெண்டு நம்பருக்குமே இதை நான் சிங்கிளாக போட்டுக்கிறேன் இல்லையா, நம்ம சேர்ந்து டிவிஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே. இப்போ 16க்கும் 24க்கும் டிவிஷன் மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தட் என்ன பண்ண போகிறோம்னா டிவிஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, டிவிஷன் மெத்தட். ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் 2 ஆல் டிவைட் பண்ணலாம். 2 ஆல் போட்டிங்கன்னா என்ன வரும்? 8 வருமா? இது 12 வரும். எகெயின் 2 ஆல் போடுங்க, 4 வரும், 6 வரும். எகெயின் 2 ஆல் போடுங்க, 2 வரும், 3 வரும். எகெயின் 2 ஆல் போட்டால் இது 1 3 வரும். எகெயின் 3 போட்டிங்கன்னா 1,1. இப்போ இதெல்லாமே மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48. சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து டிவிஷன் மெத்தட். ஸோ மோஸ்ட்லி நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? இந்த டிவைட் மெத்தட் தான். ஸோ டிவிஷன் மெத்தட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ டிவிஷன் மெத்தட் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இந்த டிவிஷன் மெத்தட் தெரிஞ்சால் தான் நம்ம எல்சிஎம் வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். ப்ரைம் நம்பர்ஸ் போட்டால் ஒவ்வொரு நம்பருக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டர் போட்டுக்கிட்டே இருக்கவே முடியாது. ஸோ டிவிஷன் டைப் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ எல்சிஎம் நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம்? பேசிக் மெத்தட் எப்படின்னு சொல்லி கொடுத்தேன்ல அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், இது வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த 3 மெத்தடில் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பார்த்து ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் 1/2, 3/4, 5/6. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து எல்சிஎம் எடுக்கணும்னு பார்க்கலாம். ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு எல்சிஎம் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன வரும்? LCM of numerator HCF of denominators. ஸோ என்ன சொல்லுவோம்? இது தொகுதின்னு சொல்லுவோம், இதை பகுதின்னு சொல்லுவோம். LCM of numerators, HCF of denominators. ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணணும்? LCM கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். இதே HCF இருந்தால் HCF of numerator, LCM of denominator வரும். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து LCM of numerator. numerator என்னென்ன இருக்குது? 1, 3, 5 டிவைடட் பை HCF கண்டுபிடிங்க. HCF of 2, 4, 6. ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? LCM கண்டுபிடிப்போம். 1, 3, 5க்கு LCM எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 ஆல் போடுங்க, 1, 5, அகெயின் 5 ஆல் போடுங்க, 1, 1. அப்போ உங்களுக்கு இதோட LCM என்ன வரும்? 3 × 5 15 கிடைக்கும். ஓகேவா? இப்போ HCF 2, 4, 6 இது காமன் என்ன டேபிள்? 2 டேபிள். 1, 2, 3 வேறு எது காமன் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா இந்த 3 காமனாக இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ எடுக்க முடியாது. ஸோ இதோட LCM HCF வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா 15/2 தான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த இதுக்கு ஃபுல்லாக LCM வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்னா 15/2. ஸோ இதான் வந்து LCM ஃப்ராக்ஷன்ஸுக்கு LCM கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃப்ராக்ஷன்ஸ்க்கு LCM கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்னா LCM ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர்ஸ்ன்னு வரும். ஓகேவா? ஸோ LCM என்ன பண்ணணும்? 1, 3, 5க்கு LCM எடுத்துக்கோங்க. HCFக்கு 2, 4, 6ன்னு வரும்.
ஸோ HCF 246னா காமன் 2 டேபிள் தான், ஒரு வேறு டேபிள்ஸ் வராது. நெக்ஸ்ட் LCM எடுத்திங்கன்னா இதுக்கு 3 5s are 15. ஸோ 15/2 த ஃபைனல் ஆன்சர். ஸோ ஓகே, இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெசிமல் பார்ப்போம், ஓகேவா? ஸோ LCMல டெசிமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். LCM டெசிமல்னா 1.5, 3.6, 1.44, 1.8. ஓகே, இந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா LCM கண்டுபிடிக்கணும். ஸோ LCM எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும்னா, இது வந்து டெசிமலாக நார்மல், அதாவது டெசிமலாக இருக்கிறத ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ 1.5 இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட் இருக்கோ அவ்வளோ ஜீரோஸ் போடணும், ஓகேவா? ஸோ 15 டிவைடட் பை இங்கே என்ன வரும், இங்கே 1 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர்ஸ் தான் இருக்குது, அப்போ 0 போட்டு 1 போட்டுக்கோங்க. ஒரு நம்பருக்கு மேலே 1 0 போட்டிருக்கேன். இப்போ 3 பாயிண்ட்ஸ்னால் 36 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பருக்கு மேலே 1 0 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1.44க்கு 144 டிவைடட் பை இங்கே 2 நம்பர் இருக்குது, 2 0 போட்டு 1 போட்டிருக்கேன். ஸோ இப்படி தான் நம்ம மாற்றணும். நெக்ஸ்ட்டு 1.8க்கு ஒரு நம்பர் தான் இருக்குது, ஸோ 1 0 போட்டு 1 போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ இது புரிஞ்சா என்ன பண்ணிட்டோம், நம்ம டெசிமல்லேருந்து என்ன பண்ணிட்டோம், ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நார்மல் தெரியுமில்ல நம்மளுக்கு LCM ஃப்ராக்ஷன் எப்படி கணிப்போம், LCM ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர் போடணும், ஓகேவா? ஓகே, ஸோ LCM ஆஃப் நியூமரேட்டர் 15, 36, 144, 18 டிவைடட் பை HCF ஆஃப் 10, 10, 100, 10 வரும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு LCM கண்டுபிடிக்கலாம். ஸோ 15, 36, 144, நெக்ஸ்ட் ஒரு 18. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 3 டேபிளில் போடலாம். 5 3s are 15, 1 3s are 3, 2 3s are 6, 4 3s are 12, remaining 2, 8 3s are 24, 6 3s are 18, ஓகேவா? இதனா 6, இது அகெயின் என்ன டேபிளில் போடலாம், 3 டேபிளே போடலாம். 5 4 3s are 12, 1 3s are 3, remaining 1, 6 3s are 18, 2 3s are 6, ஓகேவா? நெக்ஸ்ட் எந்த டேபிளில் போடலான்னா அகெயின் 2 டேபிளில் போடுங்க. 5 2 8 1 வரும். அகெயின் 2 டேபிளில் போடுங்க. 5 1 4 1 வரும். அகெயின் 2 டேபிளில் போடுங்க. 5 1 2 1 வரும். அகெயின் 2 டேபிளில் போடுங்க. 5 1 1 1 வரும். அகெயின் 5 டேபிளில் போடுங்க. 1 1 1, ஓகேவா? ஸோ இப்போ இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண 3 டேபிளில் போட்டோம், நெக்ஸ்ட்டு 3 டேபிளில், நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் போட்டு லாஸ்ட்டாக ரிமைனிங் 1 1 வரைக்கும் போட்டோம், ஓகேவா? இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 3 3s are 9, ஓகேவா? 9 2s are 18, 18 2s are 36, 36 into 2 எவ்வளோ வரும், 36 into 2 72, 72 into 2 144, 144 into 5, 5 4s are 20, remaining 2, 5 4s are 20 plus 2 22, remaining 2, 1 5s are 5, 720. ஸோ என்ன வரும், 720. ஸோ இது எல்லாத்துக்கும் LCM என்ன வரும்னா 720 வரும், புரியுதா? 3 3s are 9, 9 2s are 18, 18 2s are 36, 36 2s are 72, 72s are 144, 144 5s are 720, ஓகேவா? நெக்ஸ்ட் HCF கண்டுபிடிங்க. 10 10 100 10, ஓகேவா? இப்போது 10 டேபிளில் படிங்க. 1 1 10 1. ஸோ இது காமனாக எதுவுமே கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து 10, ஓகேவா? இங்கே என்ன ஆயிடும், 1 0 1 0 கேன்சல் ஆயிடும். அப்போ 72. ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும், இந்த 1.5, இந்த 3.6, 1.44, 1.8க்கு ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 72 தான் ஃபைனல் ஆன்சர் வரும். ஸோ LCMக்கு இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 72. புரிஞ்சா? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான், இவ்வளோ தான். ஸோ LCMயில் வந்து நம்ம என்னென்ன 4 மெத்தட் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டிவிஷன் மெத்தடு, ஒன்று வந்து ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தடு, ஒன்று பேசிக் மெத்தடு, அப்புறம் எப்படி ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி LCM கன்வெர்ட் பண்ணுறதுன்னு, டெசிமலை வச்சு எப்படி LCM கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நான் உங்களுக்கு 10 வீடியோஸாக 10 சம்ஸ் வந்து ஒரு வீடியோவாக நான் போடுவேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அடுத்து நான் போடுற சம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.